வைகோவை போல கூட வாழு, ஆனால் ஓபிஎஸ்ஸை போல வாழாதேன்னு சொல்ற அளவுக்கு மகா மட்டமான, கேவலமான காரியத்த ஓபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ்ஸின் மகன் செஞ்சிருக்காங்க. இந்த ட்வீட்ட பாருங்க. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இந்த ஒரு ட்வீட்ட போட்டிருக்காரு. முன்னாள் முதலமைச்சரும், அருமை சகோதரருமான திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் தாய்க் கழகமாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்துள்ளார். அவரை வருக வருக என வரவேற்கிறேன். திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவரின் பெயரை தாங்கிய அவர் திராவிட இயக்க கொள்கையை காக்கும் நம் பேரியக்கத்தில் இணைந்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் பாசிச பாஜகவுக்கும் இடையிலான ஜனநாயக போர். இதனை உணர்ந்து தான் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் கழக கூட்டணியில் இணைந்து வருகிறார்கள். நம்மோடு இணைந்துள்ள சகோதரர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர். அவரது வரவு நல்வரவாக்கட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவரா? இவர் வந்த நேரம் திமுகவ அடக்கம் பண்ண போறாங்க பாருங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, திமுகல இப்போ பதவியில இருக்கக்கூடிய, அதிகாரத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அவங்கள்ல சில பேர், சில முக்கியமான பதவிகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவங்க தான். அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனவங்க தான். ஆல்ரெடி திமுகக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உட்கட்சி பூசல் என்னன்னா, நீங்க வெளியிருந்து வரவங்களுக்கெல்லாம் முக்கியமான பதவிகள் குடுக்குறீங்க. அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் குடுக்குறீங்க அப்படின்ற மாரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. திரு சேகர் பாபுலாம் இருக்காரு இல்லையா? அவர்லாம் அதிமுககாரரு. அதிமுககாரரு. திரு ஏவா வேலு இருக்காரு இல்லையா? அவர்லாம் அதிமுககாரரு. அதிமுகலேருந்து திமுகவுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அமைச்சர்களா மாறியிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போயிருக்காரா? அதிமுக போயிருக்காரா? ஓபிஎஸ் அவர்களுக்கு கண்டிப்பா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாரி ஒரு மிகப்பெரிய பதவியானது கொடுக்கப்படும். அதாவது இந்த எலக்ஷன்ல திமுக வின் பண்ணா அவருக்கு முக்கியமான பொறுப்பானது கொடுக்கப்படும். இதுல இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒருவேள திமுக இந்த தேர்தல்ல தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? முன்னாள் முதலமைச்சருமான ஓபிஎஸ்ன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ திமுக தோத்துடுச்சுன்னா, நம்முடைய ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஆயிடுவாரு. ஸோ திமுக குறித்தான செய்திகள் வரச்ச, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்களா? திமுகவை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் தான் முன்னாள் முதலமைச்சர். அது ஸ்டாலின் அவர்கள் மட்டும் தான். இப்போ ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் இங்க வந்ததுக்கு அப்புறமா என்ன மாரியான குழப்பங்கள், என்ன மாரியான உட்கட்சி பூசல்கள் வெடிக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஓபிஎஸ் அவர்கள் திமுகல இணைஞ்சதுக்கு அப்புறமா ஓபிஎஸ்ஐ குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயங்கள், ஓபிஎஸ்க்கு எதிராக அவர் போட்ட பதிவுகள், முக்கியமா ஓபிஎஸ்ஐ கைது பண்ண வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? நிறைய சொத்து குவிப்பு வழக்கு குறித்தெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பார் இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் மேல சொத்து குவிப்பு புகார 2017ஆம் ஆண்டு அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்திருக்கு. இதுவரை நடவடிக்கை இல்லை. பாஜகவை இந்த திமுக காரங்க வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க. அதாவது ஊழல் கரை படிந்த தலைவர்கள் பாஜகவுக்கு வந்தாங்கன்னா அவங்க எப்படி சுத்தமானவர்களா மாறிடுறாங்க. பாஜக பாருங்க வாஷிங் மிஷின் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி திமுகவினர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப திமுக என்ன பண்ணுது? நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி குறித்து பேசினதெல்லாம் என்ன? திரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட வழக்குனால தான் திரு செந்தில் பாலாஜி அவர்களை கைதே பண்ணாங்க. இப்போ திமுக தோத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓபிஎஸ் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவருடைய நிலை வரும். கண்டிப்பா வரும். ஏன்னா அதிமுக சும்மா விடாதே. எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓபிஎஸ்ஐ குறித்து பேசியிருந்தாரோ, அதே மாதிரி நாராசமா பல இடங்கள்ல ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறித்து பேசியிருந்தாரு. உங்களுக்காக ஒரு 2 கிளிப்பிங் மட்டும் போடுறேன், பார்த்துட்டு வாங்க. ஊர் ஊராக போய் நடைமுறைக்கு ஒவ்வாத வாக்குறுதிகள் கொடுத்து திமுகவினரை விட்டு மக்களிடம் மனு எழுத செய்து அதை வாங்கி ஒரு பெட்டியில் வைத்து பூட்டுகிறாராம் ஸ்டாலின். பூட்டியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அரக்கு வைத்து சீலும் வைக்கப்படுகிறது. என்னன்னா பிற ராணுவ ரகசியம் பாரு. இப்போ ஒருத்தர் கருணாநிதி மகன் ஸ்டாலின் அவர் வேஷம் போட்டுட்டு தெரு தெருவா நடந்து வந்துட்டு இருக்காரு. புது கலர் சட்டையை போறாரு, பேண்ட போறாரு, ஷூ போறாரு. எந்த கொடுமையை ஏதாவது பாத்திருக்கீங்களா? சேத்தளவுல நம்ம எல்லாம் ஷூ போட்டுட்டா சேத்தளவுல போய் நிற்போம் வயக்காட்டுல. சைக்கிள் ஓட்டுறாராம். சைக்கிள் ஓட்டுறது பெரிய வரலாற்று சாதனையா? டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறாரா? டீ குடிக்கிறது ஏன்னா டீ குடிக்கிறது பெரிய வரலாற்று சாதனையா? என்ன நாஞ்சி சமத்தன்னு ஏன்னா நாங்க டீ கடையை நடத்திருக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பாட்டு லிரிக்ஸ் தெரியாது, அதனால எழுதி வச்சிருக்கேன். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார்,
ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வாள் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். இப்படி ஒரு பாட்டு வரும் இல்லையா? அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஓபிஎஸ்ஸின் மகன் அவரு கால்ல விழுறாரு. ஸ்டாலின் கால்ல விழுறாரு. கடந்த தேர்தல்ல என்னென்னலாம் பேசியிருந்தாங்க, எப்படிலாம் மோசமா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. பாருங்க, எப்படிலாம் நடந்துக்கிறாங்க பாருங்க. இந்த பாட்டு இப்போ யாருக்கு செட் ஆகுதோ இல்லையோ, ஓபிஎஸ்ஸுக்கும் ஓபிஎஸ்ஸின் மகனுக்கும் பக்காவா செட் ஆகுது. அது எப்படி தான் இந்த ஆள ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நம்பி 2 முறை முதலமைச்சர் ஆக்குனாங்கன்னு சத்தியமா தெரியவே இல்ல. உண்மையாலேயே புரியவே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுகவுக்கு கொள்கை, கோட்பாடுகள் அப்படின்ற மாரி பெருசா ஒண்ணுமே கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் திமுக எதிர்ப்பு. அம்புட்டுதான். திமுக எதிர்ப்பு மட்டும் தான் அதிமுகல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம். அதையே இந்த மனுஷன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இப்போ திமுகல போய் சேர்ந்திருக்காரு பாருங்களேன். இம்புட்டு நாளா எடப்பாடி பழனிசாமி அவர்கள தான் துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஓபிஎஸ் பண்ண இந்த ஒரு காரியத்தினால எடப்பாடி அவர்கள் மீது இருந்த அந்த ஒரு பெயர் இருக்கு இல்லையா, கெட்ட பெயர் இருக்கு இல்லையா, அது போயிடுச்சு. இப்போ அந்த ஒரு கெட்ட பெயர், துரோகி அப்படின்ற அந்த ஒரு கெட்ட பெயர் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இருந்த அந்த ஒரு கெட்ட பெயர் போய் எடப்பாடி சரியான காரியத்தை தான் பண்ணியிருக்காரு. ஓபிஎஸ் அவர் வெளியே அனுப்புனது சரிதான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அண்ணா திமுக இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி. ஏன்னா இப்போ நாங்க 2026 தேர்தலை வெற்றி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்த சனி இன்னையோட விட்டது. எங்களுக்கு பூசணிக்காய் சுத்தி திருஷ்டி சுத்தி போட வேண்டியதுதான். எங்களுக்கு எல்லாம் ஒழிஞ்சது. இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்களேன். அடுத்த முறை நீங்கள் தாராளமாக என்னுடைய காரை எடுத்து செல்லலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய கார் எப்பொழுதும் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையை நோக்கித்தான் செல்லும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லா போச்சு போ. எங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நேரா அறிவாலயத்துக்கு தான் வண்டியை விட்டாங்களா? என்ன ஓபிஎஸ் சார், என்னென்னத்தையோ பேசுறீங்க. இதுல ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுங்களா? யார் யாரெல்லாம் திமுகவை அழிக்கணும், திமுகவை அரசியலிருந்து தூக்கி போடணும்னு சொல்லி அரசியல் பண்ணாங்களோ, அரசியல் கட்சிகளை உருவாக்குனாங்களோ, அவங்க எல்லாருமே இப்போ ஒன்னு திமுக கூட கூட்டணியில இருக்காங்க, அப்படி இல்லைன்னா அவங்க திமுக காரங்களாவே மாறிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மதிமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மக்கள் நீதி மையம் இவங்களாம் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணவங்க. இப்போ எங்க இருக்காங்க? திமுக கூட கூட்டணியில இருக்காங்க. இதுல இன்னும் ரணக்கொடூரமான விஷயம் ஒண்ணு இருக்கு. மேனேஜர் பிடிக்கலன்னு பேப்பரை போட்டு வேற கம்பெனிக்கு வந்தா அந்த மேனேஜர் எனக்கும் இந்த கம்பெனி பிடிக்கலன்னு பேப்பரை போட்டு நீங்க எந்த கம்பெனில ஜாயின் பண்ணீங்களோ அதே கம்பெனில வந்து ஜாயின் பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட நிகழ்வுகள் திமுகல நடந்துட்டு இருக்கு. மக்கள் நீதி மையம்ல பத்மபிரியான்னு ஒரு கேரக்டர் அது என்ன பண்ணிச்சு, எனக்கு மக்கள் நீதி மையம் பிடிக்கல, கமல் பிடிக்கல, அவருடைய செயல்பாடுகள் பிடிக்கலன்னு சொல்லி திமுகவுக்கு எகிரி குதிச்சுட்டு வந்துடுச்சு. கொஞ்ச நாட்கள்ல கமல் என்ன பண்ணாரு, அவரும் திமுக கூடயே வந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு. அதே மாதிரி தங்க தமிழ்ச்செல்வன் அப்படின்ற ஒருத்தர், அவர் இப்போ எம்பியா இருக்காரு. அவரு ஓபிஎஸ் ஆதரவாளராகவும் இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அதிமுகவை பயங்கரமா திட்டிட்டு ஓபிஎஸ்ஸையும் பயங்கரமா திட்டிட்டு நேரா திமுகல வந்து சேர்ந்துட்டாரு. இப்ப பாருங்க, ஓபிஎஸ் திமுகல வந்து சேர்ந்திருக்காரு. நானும் சில மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதுவரைக்கும் நான் ஒரு 6-7 மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய அந்த அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் தமிழகத்துல நடக்கிற மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் வேற எங்கேயுமே நடக்கவே இல்லைங்க. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த 6-7 மாநிலங்கள்ல வேற எங்கேயுமே இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும் பொழுது விசித்திரமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலேசியாவுக்கு போயிருந்தாரு. அந்த நேரத்துல பல வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. தென்கிழக்கு ஆசியால இந்தியா கொண்டிருக்கும் பார்வை மற்றும் மரியாதையை பிரதிபலிக்கிற வகையில பாரத பிரதமர் மோடிக்கு கோலாலம்பூர்ல தரமான வரவேற்புலாம் அளிக்கப்பட்டிருந்தது. மோடி 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு மலேசியாவுக்கு போயிருக்காரு. முக்கியமான பல வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு கையெழுத்தும் போட்டிருக்காரு. 2 நாட்கள் பயணமாக பிரதமர் மலேசியாவுக்கு போயிருந்தாரு. அந்த நேரத்துல 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காரு.
அதாவது எம்ஓயூக்கள்ல சைன் பண்ணியிருக்காரு. 2 நாட்டு மக்களின் எதிர்காலத்துக்காக 2 நாட்டு தலைவர்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க. பல திட்டங்களை வகுத்திருக்காங்க. அந்த 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா பின்னாடி என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆடியோ விஷுவல் கோ ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கோஆபரேஷன், ஆன்டி கரப்ஷன் கோஆபரேஷன் எம்ஓயு, யூஎன் பீஸ் மேக்கிங் கோஆபரேஷன், செமிகண்டக்டர் கொலாபரேஷன் ஃப்ரேம்வொர்க், இன்டர்நேஷனல் பிக் கேட்ஸ் அலையன்ஸ் கோஆபரேஷன், சோஷியல் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் ஃபார் இந்தியன் ஒர்க்கர்ஸ், டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் கோஆபரேஷன், நேஷனல் செக்யூரிட்டி கோஆபரேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நோட்ஸ், ஹெல்த் கேர் கொலாபரேஷன். இந்த 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, இந்த 11மே கரண்ட் சினாரியோல எல்லாருமே யூஸ் பண்ற விஷயங்கள் தான். எல்லாருமே அதிகமாக தேடி படிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த விவகாரங்கள்ல இன்னும் நாம எவால்வ் ஆகணும். நாம 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, அதாவது நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாருமே ஒண்ணா வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த 2 நாட்டு தலைவர்களும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்தே போட்டிருக்காங்க. அண்ட் நம்ம நாட்டில் இந்த யூபிஐன்னு ஒன்று இருக்கு இல்லையா, டிஜிட்டல் பேமெண்ட், அது இப்போ மலேசியாவுக்கு போக போகுது. ஆல்ரெடி பல உலக நாடுகளில் இந்த யூபிஐ அப்படின்றது, இந்த ஃபோன்பே, ஜிபே இருக்கு இல்லையா, இது பல உலக நாடுகளில் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அதன் தொடர்ச்சியாக இப்போ இந்த டிஜிட்டல் பேமெண்ட் மெத்தடானது மலேசியாவுக்கும் போக போகுது. நான் சொன்னேன் இல்லையா, நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் இது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த நாம அங்கேயும் கொண்டு போறோம். இந்த யூபிஐ, அதாவது இந்த டிஜிட்டல் பேமெண்ட் அப்படின்றது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஃபோன்பே, ஜிபே யூஸ் பண்ணாத நபர்களே கிடையாது. நாம கவர்மெண்ட் பஸ்ல ஏறினா கூட கையில காசு இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபோன்பே, ஜிபே மூலியமா நம்மளால டிக்கெட் வாங்க முடியும். அந்த அளவு இங்க எல்லாருமே ஃபோன்பே, ஜிபே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், யூபிஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சாதாரண காய்கறி கடையிலிருந்து பிச்சைக்காரங்க வரைக்கும் யூபிஐ ஐடி வச்சிருக்காங்க, யூபிஐ யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த ஒரு டெக்னாலஜி மலேசியாவுக்கும் போக போகுது. அங்க இருக்கக்கூடிய மக்களும் இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ண போறாங்க. இதன் மூலியமாக வணிகர்களுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பேமெண்ட்ல பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. அண்ட் புலம்பெயர்ந்தோர், அதாவது இங்கிருந்து அங்க வேலைக்கு போயிருப்பாங்க, அங்கிருந்து இங்க வந்திருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாம அந்த பேமெண்ட் ஆனது ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அந்த ஒரு வசதியை இப்ப நாம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்முடைய டெக்னாலஜி இன்னொரு நாட்டுல இருக்கிறது மட்டும் பெருமை கிடையாது. நாம அதை மட்டும் பார்க்க கூடாது. இங்கிருந்து அந்த நாட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா இந்தியர்கள், புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அங்க இருப்பாங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை அந்த நாட்டு அரசாங்கம் எப்படி பாக்குது, எப்படி அவங்கள மதிக்குது அப்படின்றதும் இருக்கு. அதையும் நாம பார்க்கணும். நாம நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுனாலையும், நம்ம மேல அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் இருக்கிறதுனாலையும், இங்கிருந்து அங்க போன புலம்பெயர்ந்த இந்தியர்களுக்கு அரசு அதிகாரம் தரப்போறதாகவும் சொல்லியிருக்காங்க. 2 நாடுகளுக்கும் இடையே பொருளாதார விரிவாக்கம் அப்படின்றது பயங்கரமா நடக்க போகுது. பாரத பிரதமர் மோடியும் மலேசியா பிரதமர் அன்வரும் இவங்க 2 பேருமே சேர்ந்து தரமான பல சம்பவங்களை செஞ்சிருக்காங்க. செமிகண்டக்டர் உருவாக்குறதுல, டிஃபென்ஸ்ல, செக்யூரிட்டில, ஹெல்த் செக்டார்ல, அப்புறம் இந்த உணவு பாதுகாப்புலன்னு சொல்லிட்டு பல டிபார்ட்மெண்ட்ல பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை பார்க்க போறாங்க. இதன் மூலியமாக தொழில்நுட்பத்துல வளர்ச்சி அடைய போறோம், வர்த்தகத்துல வளர்ச்சி அடைய போறோம். நாம மட்டும் கிடையாது, அவங்களும் தான். 2 நாடும் சேர்ந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போகுது. அண்ட் தமிழர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவாக நம்முடைய பாரத பிரதமர் எந்த ஒரு உலக நாடுகளுக்கு போனாலும் தமிழை குறித்து பயங்கரமா பெருமையா பேசுவாரு. மலேசியால தமிழர்கள் அதிகமா இருக்காங்க. சோ மலேசியால தமிழை குறித்து பேசாம அவர் இருப்பாரா? தமிழ் மொழி மற்றும் பாரத பாரம்பரியம் மூலம் கலாச்சார பிணைப்பு இருக்குன்னு மோடி சொல்லியிருக்காரு. கல்வி, ஊடகம், சமூக வாழ்வியல்ல இந்தியாவையும் மலேசியாவையும் தமிழ் இணைக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம புலம்பெயர்ந்த இந்தியர்களை பாராட்டியும் பேசியிருக்காரு. இந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல ராஜதந்திரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அது இதுலயும் அடங்கும். அதாவது புலம்பெயர்ந்த இந்தியர்கள் கூட நாம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னா வருங்காலங்கள்ல இரு நாடுகளுக்கும் இடையே பெரிய அளவுல பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அந்த நாட்டுல அதிகாரத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருங்காலங்கள்ல நமக்கு தேவையான விஷயங்களை அதன் மூலயமா சாதிச்சுக்க முடியும். அண்ட் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நாமளும் கொடுக்க முடியும். 2 நாடுகளுமே ஒரு சேர ஒன்றிணைந்து வளரவும் முடியும். அதனால தான் நம்முடைய பாரத பிரதமர் எந்த ஒரு உலக நாடுகளுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த இந்தியர்களை தனியா சந்திக்கிறாரு, மீட்டப்லாம் வைக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த இந்தியர்களை பாராட்டியும் பேசுறாரு. ஆனா இங்க அன்ஃபிட் எம்பி, அன்ஃபிட் எல்ஓபின்னு ராகுல் காந்தின்னு ஒரு ஆள் இருக்காரு. அவரு எப்போ வெளிநாடுகளுக்கு போனாலும், எந்த உலக நாடுகளுக்கு போனாலும் அங்க போயிட்டு இந்தியாவுடைய மானத்தை வாங்கிட்டு இருப்பாரு. அதுதான் அவருடைய முழு நேர வேலையே. வெளிநாட்டு பெண்ணுக்கு பிறந்த ஒருத்தர்கிட்ட இருந்து எப்படி நாம தேசப்பற்ற எதிர்பார்க்க முடியும்? சொல்லுங்க, எப்படி எதிர்பார்க்க முடியும்?